வெல்கம் டு கணேஷ் ஃபார்ம்ஸ். போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், புறாங்களுக்கு வந்து இந்த பேனை அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது எடுக்கிறது அப்படின்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புறா வந்து வெளியே விடாதீங்க, கூண்டிலே வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு புறாவாக பிடிச்சி பண்ணது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே ஒட்டா பிடிச்சிங்க அப்படின்னா ஒன்று வந்து பறந்துடும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மருந்து வந்து கடையில் வந்து கிடைக்கும், அது இது ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ எம்எல் போடணும் அப்படின்னா, ஸோ அது வந்து 1 லிட்டருக்கு வந்து 1 சொட்டு அப்படின்னு வந்து விடணும். நாம் வந்து ஒரு 5 லிட்டர் எடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம புறா வந்து அதில் வந்து முக்கிய எடுக்க போகிறோம். அந்த மருந்து வந்து அதில் போட்ட உடனே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க. அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து புறா வந்து அதை முக்கிய எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புறா வந்து அதுக்குள்ளே முக்க போகிறோம். ஸோ தலை வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த புறாவில் இருக்கிற இதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த புறா நனையிற மாதிரி வந்து முக்கணும். ஏன்னா புறாவோட ரெக்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் நனையாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஃபுல்லாக நனையிற மாதிரி வந்து நம்ம வந்து உள்ளே அமுக்கணும். தலை வந்து முங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ரெக்கை எல்லாம் நல்லா ஃபுல்லாக நனையிற மாதிரி இருக்காங்க. தலை மட்டும் மேலே வச்சுக்கோங்க போதும். ஏன்னா தலை வந்து முங்கக்கூடாது. ஒரு புறா வந்து 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 1.5 நிமிஷம் வந்து இவ்வளோ மாதிரி விட்டுருங்க போதும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஆகி முடிச்ச உடனே அதை வந்து எடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா புறாவுமே வந்து இந்த மாதிரி தலை மேலே இருக்கிற மாதிரி வச்சு நல்லா அந்த ரெக்கை எல்லாம் வந்து ஈராகிற மாதிரி நல்லா உள்ளே விடுங்க. அப்போ தான் அந்த பேனை இதெல்லாம் இருந்தால் வந்து வெளியே வந்துடும், இல்லைன்னா வந்து வெளியே தங்கிடும். நல்லா 1 நிமிஷம் அப்படி உள்ளே விட்டிங்க அப்படின்னா இந்த ரெக்கெல்லாம் உள்ள நல்லா உள்ள வரைக்கும் போய் ஈரமாக ஆகும். அப்போ அது இதெல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி ரெக்கை இதெல்லாம் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. தலை மேலே தான் வச்சுக்கோம், நீங்கள் ரெக்கை வந்து உள்ளே நல்லா பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா அது வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ மந்த்லி வந்து ஒரு 3 வாட்டிக்கு ஒரு 90 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 90 டேஸ் ஒன்ஸ் பண்ணால் இந்த இதெல்லாம் வந்து போயிடும். புறாவும் நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். இதுதான் நம்ம வீட்டில் வந்து குட்டிஸாக இருந்துச்சு. அப்போ வந்து இதுக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பண்ணி வந்து 1.5 மாதம் ஆகுது. ஸோ திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்போ வந்து மொத்தமாக போயிடுச்சு. இப்போ வந்து 1, 2 இருக்கும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம்.
ఉండే వస్తాను ఉండే ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.